வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரையல் அண்ட் சக்ஸஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு செம்மையான கண்டென்ட் ப்ரோ. நல்லா சிங்கம் மாதிரி புலி மாதிரி செம்மையான ஆக்டரா இருப்பாரு. நம்ம தமிழ் டைரக்டர் அவர் கூப்பிட்டு வந்து என்னப்பா கொட்டை எடுத்ததா கொட்டை எடுக்காதுன்ற மாதிரி அவரை நல்லா செஞ்சு விட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. மொக்க பண்ணியிருப்பாங்க நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில. மோஸ்டா வில்லன்ஸாவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலது சைட் கேரக்டரும் கூப்பிட்டு வச்சு அடிச்சு விட்டுருவாங்க. அவங்களால என்னதான் வெறுப்புன்னு தெரியல நம்ம தமிழ் டைரக்டர்ஸுக்கு. என்ன பண்ண நான் பாட்டுக்கு என் வேலையை பாத்துக்கிறேன். என் மேல உனக்கு என்ன அம்புட்டு இருக்கு? நான் ப்ரோ இந்த லிஸ்ட்ல நான் நோட் பண்ணது நிறைய நம்ம ரஜினி படம் பேர் தான் இருக்கு. அது மாதிரி சர்ப்ரைசிங்லி உங்களுக்கு நிறைய பேர் இந்த படத்துல தெரியும். ஸோ கண்டிப்பா நீங்க ஃபுல் வீடியோ பாருங்க. உங்களுக்கு நிறைய சர்ப்ரைசிங்கான பேர் இருக்குன்றத நான் அடிச்சு சொல்லுவேன். அதுலயும் நான் லாஸ்டா சொல்ல போறது ஹூக்கெல்லாம் இல்லை, நான் லாஸ்டா சொல்ல போறது உண்மையே சர்ப்ரைசிங்கா இருக்கும். வேர்ல்ட் கிளாஸ் ஆக்டர் ப்ரோ, தெரியல. ஓகே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நீ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஹை பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோ நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போவோம். சரி ஓகே ப்ரோ, வாங்க நம்ம புலிகளை பத்தி பார்க்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் படம் பீஸ்ட். அதுல நடிச்ச நம்ம சைம் சாக்கோ. சைம் சாக்கோ தானே? ஆமா ப்ரோ. எனக்குலாம் ஒரு காஸ்டிங் பார்த்தா அப்பா நல்ல காஸ்டிங்ல அப்படின்னு நான் வில்லன்னு நினைச்சு போனேன் ப்ரோ. கண்டிப்பா இவருக்கு செம்மையான ஒரு செம்ம சீனிக்குது இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பாடி கார்டு ரோல் ப்ரோ. டேய் அவங்க எப்படிப்பட்ட ஆக்டர் தெரியுமா, நீங்க தான் இப்படி யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு மெகனி சர்க்கஸ்ல நடிச்ச அவர் தான் வில்லனா பண்ணிருப்பான். அவருக்கு பண்ணி இவன் போட்டு அவன் பயங்கரமா பண்ணிருப்பாரு. கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா நாட்ச் கிடைச்சிருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு தரமான ஆக்டர் அவன். வில்லனுக்கே செதுக்குன ஒரு மெட்டீரியல். அவனை வந்து செம்ம மொக்க பண்ணிருப்பாங்க அந்த பீஸ்ட் படத்துல. உங்களுக்கு தெரியல போலீஸ் மேனா வருவான்னு நினைக்கிறேன். ஆமா, வந்துட்டு போனது கூட நிறைய பேருக்கு தெரியாது. சொன்னோனே தான் தெரியும். இவரோட கேலிபரை நீங்க பாக்கணும்னா நான் ஒரே ஒரு படம் சொல்றேன், போய் பாருங்க. மலையாளத்துல இஷ்கின்னு ஒரு படம் நம்ம ஷெயின் நிகம் நடிச்சிருப்பாரு. பறையுவா பாட்டு கூட வரும். அந்த படத்தை போய் அந்த படத்தை போய் பாருங்க. இவர் எவ்வளவு பெரிய ஆக்டர், இவங்க பீஸ்ட்ல எவ்வளவு கேவலமா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு அப்ப தெரியும். ஒரு புலிய பூனி ஆக்கி வச்சிருக்காங்கன்றீங்க. ஓகே, அடுத்து இந்த லிஸ்ட்ல இருக்கிறது பேட்ட படத்துல நடிச்ச நவாசுதீன் சித்திக். பேட்டல ரெண்டு பேரை செஞ்சிருப்பாங்க. விஜய் சேதுபதியே செஞ்சுட்டாங்க. அதுக்கு வேற நான் வில் பண்ண அந்த ஆடியோ லான்ச் விஜய் சேதுபதி பேசுனெல்லாம் பார்த்து மாண்டு போயிட்டேன் நானு. செம்மையா மொக்க பண்ணிருப்பாங்க. Big moment. He hurt big boxer. Yes, they gave Pereira a PA tag, which very likely saved him. நவாசுதீன் சித்திக் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து அப்பா திருக்க போடு என்ன மாதிரி ஆக்டர் தெரியுமா அவரு அப்படின்னு நினைச்சு போனா அவரை போய் படுக்க போட்டு காமெடி பண்ணிட்டு அவரோட கேலிபரே யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஒரு சீன்ல பயங்கரமா யூஸ் பண்ணிருப்பாங்க ப்ரோ. அடிச்சது யாரு அடி பலமா அடிச்சது யாரு அப்படின்னு ஆக்சுவலா ஒரு ஹீரோவும் நிறைய பண்ணிருக்காரு. வில்லத்தனம் சூப்பரா பண்ணுவார் ப்ரோ. அந்த அடிச்சது யாரா ஒரு சாலிடான எக்ஸாம்பிள். அவருக்கு அந்த மாதிரி நிறைய சீன் கார்த்திக் சுப்ராஜ் எழுதிட்டான்னு வச்சுங்களேன். அந்த படம் இன்னும் செகண்ட் ஹாஃப்ல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செமையா இருக்கும். செகண்ட் ஹாஃப் படுத்துருச்சுன்னா சொல்ல முடியும். அது இன்னும் வேற லெவல். அவங்க ரெண்டு பேருக்கான கிளாஸ் வந்து இன்னும் சூப்பரா பண்ணிருக்கலாம்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி ரேஞ்ச் உள்ள ஆக்டர். செய்க தரமான செய்க. ஆக்சுவலா அந்த மாதிரியான ஆளு ஹிந்தியில வந்து கேங்ஸ் ஆஃப் வசிப்பூர்ல நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும் அவர் என்ன மாதிரியான ஒரு ஆக்டர்னு. நீங்க வரைக்கும் பாக்கலாம் பாருங்க. அது வந்து பிரைம்ல அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆக்டரை கூப்பிட்டு வந்து ஒரு சீன் மட்டும் நல்லா பண்ணிட்டு மீதி எல்லாத்தையும் சப்பை ஆகிட்டாங்க. என்ன மாதிரி எனக்கு அதுதான் காண்டாயிடுச்சு. கார்த்திக் சுப்ராஜ் டேய் அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. ஓகே ப்ரோ, அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது அஞ்சான் படத்துல நடிச்ச மனோஜ். அதேதான் ஓகேவா. எனக்கு அது மனோஜ்னே தெரியாது ப்ரோ. அப்படிதான் இருக்கு. நடந்து வர்றது ஜிப்பாலாம் போட்டு நீங்க பாக்கலன்னா அஞ்சான் ஞாபகம் இல்லைன்னா நிறைய பேருக்கு அவருக்கு இதான் மனோஜ்னே தெரியாது. ஆனா ஒரு கேலிபர் வேற லெவல் ப்ரோ. அவர் வேற இல்ல நம்ம ஃபேமிலி மேன் சீரிஸ்ல நடிச்சவர் தான் ஹீரோவா பண்ணிருப்பாரு. அவரெல்லாம் கூப்பிட்டு வந்து அஞ்சானே படம் வந்து சரி எல்லாம் அடிச்சுட்டாங்க. பட் ஸ்டில் அவர் வந்து காமெடி பண்ண ஃபீல் தான் எனக்கு கொடுக்கும். ஏன்னா ஃபேமிலி மேன்லயே உங்களுக்கு வேரி ஆஃப் எமோஷன்ஸ். அது இல்லாம கேங்ஸ் ஆஃப் வசிப்பூரே நான் சொல்றேன் அவர் நடிச்சிருப்பாரு.
இருப்பாரு. ரெண்டு அபாசிடன் சிட்டிக்கும் மனோஜ் பாஜ்பாய் தான் நினைச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஆக்டரை கூப்பிட்டு வந்து சஃபாரி எல்லாம் போட்டு வந்து சாடா உட்காந்துட்டு வில்லத்தனம் பண்ணி என்ன மாதிரி ஆள் தெரியுமா அவர்லாம் அப்படிதான் இருக்கும். நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு தெரியாது யார் அவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. பட் அவர் ஒரு வேற லெவல் ஒரு ஆக்டரை முக்க பண்ணிட்டாங்க. கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப ஃபேவரட் கூலியில நடிச்ச நாகார்ஜுனா. எது நாகார்ஜுனாவா? ஐயோ, நாகார்ஜுனா கொடுத்த பில்டப்புக்கு வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். சீரியஸ் அவர மாதிரி ஏன்னா எனக்கு லோக்கி வந்து விஜய் சேதுபதி வில்லன் ரோல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நான் நினைச்சு போனேன். அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது நாகார்ஜுனா காமெடி பண்ணிட்டாங்கப்பா, சோபினுக்கு கொடுத்த ரோல் கூட உனக்கு கொடுக்கலையேப்பா அப்படின்னு இருந்தது. அவ்வளவு பேர் ஆக்டர் கூப்பிட்டு வந்து இவர் வர 7 நேரம் என்ன நரேஷன் கேட்டான்னு தெரியல. அப்புறம் 7 வாட்டி ஒரு கன்வின்ஸ் ஆகல போல, எப்படியாவது கன்வின்ஸ் பண்றான்னு பாக்குறேன், பண்ண மாட்டானே. சரி போடா நடிச்சு தொலைறேன்ட்டு ஓகேவா, எனக்கு செம காண்டாச்சு. அவன் சொன்ன மாதிரி படம் போயிட்டே இருக்கு, முடிய வந்துச்சு. ஆமா நீங்க ஏதோ சொன்னீங்களே பயங்கரம் எங்க அது அப்படின்னு இருந்தது. அந்த படம் மட்டமானதுக்கு அது ஒரு ரீசன் ப்ரோ. இன்னொரு ரீசன் அமீர் கான் படம் முன்னாடி சமரோல எனக்கு என்ன ஆடியோ லான்ச்ல கெட்ட போட்டு வரா தெரியுமா? அதான் அதே படத்துல ஒரு கெட்டப்லயே வர ஆடியோ லான்ச்சுக்கு எனக்கு விக்ரம் படத்துல வர கமல் மாதிரி கேமியோ போல, சூர்யா மாதிரி கேமியோ பார்த்தா அண்ணா என்னடா அவர் எம்எல்ஏடா தெரியுமேடா. ஒரு ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் மாதிரி தங்கல் படம்லாம் பார்த்துட்டு ஃபயர் இப்படி யூஸ் பண்றீங்களேடா. பிகே தங்கல் 3 Idiots நம்மளுக்கு இந்தியில இந்த ஜெனரேஷனை நம்மளுக்கு நிறைய பேர் ஃபேவரட்டான ஒரு ஆள். நிறைய நான் ஹிந்தி படம் பார்த்திருக்கேன். அமீர் கான் ஒரு ரீசன் என்ன இன்ஸ்பயர் பண்ணாலும் ஒரு ஆள். என் ஸ்கூல்ல அந்த தாரே ஜமீன் படம் போட்டு அவர் மேல அவ்வளவு ரெஸ்பெக்ட். ஆமா அந்த மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல நடக்கும்போது இப்படியா பண்ணுவாரா லோக்கி அப்படின்னு இருந்தது. ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம அடுத்த படம் வந்துட்டு காலா, பங்கஜ் திரிபாதி. நிறைய பேர் பங்கஜ் திரிபாதி யாருன்னே தெரியாது. நீங்க சொன்ன அவர் வேற யாரும் இல்ல, மிர்சாபூர் சீரீஸ்ல வர ஒரு பிரைம் வீடியோல வேற லெவல்ல ஒரு சீரீஸ் அது. அதுல வர நிறைய பேருக்கு வந்து அவர் வந்து கூலி காலால நடிச்சிருக்காருன்னே தெரியாது. அந்த போலீஸ் கேரக்டர்ல வருவாரு. எதுக்கு அந்த ரோல் அவரு அப்படின்னு எனக்கு இருந்தது. நேட்டிவ் ஆக்டர் ஓகே, பட் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான பர்ஃபார்மரை கொஞ்சம் ரஞ்சித் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப வேஸ்ட் பண்ணல, பட் ஸ்டில் அவருக்கு கேலிபருக்கு அந்த ரோல் பண்ணிருக்க கூடாதுன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்தது ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. அடுத்து இது அவர் வாயாலே சொந்த வாயால சூனிய வச்சுக்கிட்டாருன்னு சொன்ன மாதிரி அனுராக் காஷ்யப் ஃபார் லியோ. அவர் 2 படம் செம படம் நடிச்சிருக்காரு ப்ரோ. இந்த படத்துல எனக்கு லியோ அவரோட படத்துல நடிக்கணும்னு ஆசை அவரா கேட்டு வாங்கினாரு, செஞ்சுட்டே. அதுக்கு நீ அடுத்த படத்துலயே நல்ல ரோல் வாங்கிக்கலாம் ப்ரோ. என்ன ஒரு 2 செகண்ட் வருவாரு, சுடுவார் யாரா என்ன பண்ற அப்படின்னு இருக்கும். எனக்கு வந்துட்டு சுட்டு வாங்கிட்டு போயிடுவாரு, வைரா அப்படிதான் இருக்கும். லோக்கியும் குறை சொல்ல முடியாது. இவர் வந்து நான் வேணும் அப்படின்னு வந்தாரு. அட்லீஸ்ட் விடுதலை வெற்றிக்கிட்டே அதே தான் சொன்னார், நான் ஒரு சீனா நடிக்கணும் படத்துல வெற்றின்னு சொல்ல மாதிரி. சரி வெற்றியை அட்ஜஸ்ட் பண்ணி அது ஒரு நல்ல ரோல் தான். அது கொஞ்சம் நல்ல ரோல். பட் அவர் மாதிரி ஒரு கேலிபர் பயங்கரமான லெஜெண்டரி டைரக்டர். பட் ஆக்டருமே ஒரு சூப்பர். மகாராஜால நம்ம இந்த படம் ப்ரோ நயன்தாரா நடிச்சிருப்பாங்க, அதுல இன்னும் மிரட்டி இருப்பாரு. மலையாளத்துல ஒரு படம் இப்ப ரீசெண்டா நான் ஒன்னு பார்த்தேன், எனக்கு கரெக்டா அனுமன் கிங் எல்லாம் கூட நடிச்சிருப்பாங்க. அதுல கூட சூப்பரா இருப்பாரு. அனுமன் கிங் ஒரு அப்பாவை நடிச்சிருப்பாங்க, டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. உங்களுக்கு ஏதாவது அந்த படம் பேர் தெரிஞ்சா கீழ கமெண்ட்ல சூப்பரா நெட்ஃபிளிக்ஸ்ல கூட இருக்கும், தர்ஷனாலாம் நடிச்சிருப்பாங்க. சூப்பரா பண்ணிருப்பாரு அந்த படத்துல. சரி விடுங்க, சொந்த வாயில ஏதோ சொல்ல ஃபீல் பண்ணிருப்பாரு. நான் வந்து கேட்டது தப்புதான். அடுத்து நம்ம படத்துல இருக்கிறது இதுவுமே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ப்ரோ. அவர் ஒரு பெரிய ஆக்டர்னு எனக்கு தெரியாது. யாருன்னா டொவினோ ஃபார் மாரி 2. என்ன மாதிரியான ஆக்டர்னு அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்குமே. வந்து அப்புறம் நான் மலையாளம் வந்து எல்லா படத்தையும் பாக்குற டைம் பார்த்துட்டு அந்த மாரி 2ல டொவினோரான என்னடா காமெடி பண்ணிருக்கீங்க, அந்த கெட்டப் அந்த முடி எல்லாம் வச்சுட்டு. ஆக்சுவலா நான் மாரி 2 படம் வந்து பாதியில ஓடிட்டேன் ப்ரோ. நான் ஓடின சில படத்துல மாரி 2 ஒண்ணு நமக்கு எல்லாம் ஃபேவரட். சாய் பல்லவி நடிச்ச முக்கப்பட்டுல அது ஒண்ணு. அந்த மாதிரி இருக்கும்போது டொவினோ மாதிரி ஒரு ரேஞ்சான ஒரு ஆக்டர் வந்து வில்லத்தனத்துல கூப்பிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்
இன்ட்ரெஸ்டிங்கான ஆளை வந்து மொக்கத்தனம் பண்ணியிருப்பாரு நம்ம பாலாஜி மோகன். அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ரீசெண்டாக டொவினோ 2018 மின்னல் முரளிலாம் பார்க்கும்போது டேய் என்ன மாதிரி ஆளு நீங்க இப்படி பண்ணிட்டீங்க. அவர் அதோட ஓடினவரா தமிழ் இண்டஸ்ட்ரி பக்கமே வரல. ஆக்சுவலாக அந்த டைம்ல அவர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்தார். ஜிவிஎம் கிட்ட ஒரு ஆல்பம் டிடியும் அவரும் ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருப்பாங்க ஜிவிஎம் டைரக்ட் பண்ணி. ஓகே, அவர் தமிழ்ல வர இன்ட்ரெஸ்டான பீரியட் மாறி டூ ரிசல்ட்டை பார்த்து ஓடினவரா இன்னும் ரிட்டர்னே வரல. பரவாயில்ல, அவர் அங்கேயே கூட நிறைவேட்டால கூட அவ்வளவு எஃபர்ட் போட்டு சூப்பரா நடிக்கிற ஒரு ஆளு. அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது கொஞ்சம் தங்கி தான் ஆட் பண்ணோம். எதனால ஆட் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி அவர் மிகப்பெரிய ஹிட் கொடுத்துட்டு வந்திருந்தாரு, அதனால ஆட் பண்ணோம். கங்குவால கார்த்தியோட கேமியோ மெய்யழகன் முடிச்சுட்டு வந்து கொடுத்துருந்தாரு. கார்த்தி வந்து ஒரு வெர்சடைல் ஹீரோ. அவர் ரோல் எந்த ரோல் கொடுத்தாலும் பயங்கரமா நடிச்சிடாரு. அவரு ஒரு 5 நிமிஷம் ரோல் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிடாரான்னு பார்ப்பேன். அந்த மாதிரிதான் இருந்தது, கூடமா செட் ஆகல எனக்கு. நல்ல வேலை அந்த படம் டிராப் பண்ணது நல்லதுன்னு நான் நினைச்சிட்டே இருக்கேன். ஆனா அதையும் தாண்டி ஒரு ஆக்டர் இருக்காரு ப்ரோ அந்த படத்துல. அதே படத்துல பாபி டியோல் ப்ரோ அனிமல் மாதிரி ஒரு படத்துல பயங்கரமா பண்ணிருப்பாரு ப்ரோ. அவர் வந்து இங்க கூப்பிட்டு வந்து வில்லத்தனமே பண்ண மாட்டாரு, சும்மா எங்க ஏய் சிவா அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுத்துட்றான். சரி ஓகே ப்ரோ. அடுத்து நம்ம படத்துல இவருக்கு எப்படின்னா ப்ரோ எந்த படமே ஃபிளாப்பே கிடையாது. இவர் நடிச்சாருன்னா எல்லாமே ஹிட்னு போயிட்டு இருந்த பீரியட். நல்ல 2 படம் கூட்டு சுமாரான கூட பயங்கரமா பண்ற ஒரு ஆளு. அப்படி ஒரு ஆளு. நான் ஒரே டைரக்டர் 2 படம் கொடுத்தாரு, 2 படத்துலயும் மொக்க பண்ணி விட்டாரு. ஒன்னு கேம் சேஞ்சர், இன்னொரு இந்தியன் 2 நம்ம எஸ்ஜே சூர்யா. ஐயோ அதுதான் ப்ரோ, எஸ்ஜே சூர்யாவாலே அந்த படத்தை காப்பாற்ற முடியல, அப்புறம் சொல்ல முடியும். அவரு ஆக்சுவலா என்னன்னா ராயன்லயுமே அது ஒரு வீக்கான எழுதுன ரோல் தான். ஆனா அவர் பர்ஃபார்ம் பண்ணது வந்து அந்த இந்த ரைட்டிங்ல இந்த ப்ராப்ளம் எல்லாம் மறைச்சிருவாரு. அந்த மாதிரியான ஒரு தரமான ஆக்டர் அவரு. அந்த ஜோன்ல ஸ்பைடர்ல நீங்க சொல்லவே தேவையில்ல, ஏஆர் முருகதாஸ் அவருக்கு எழுதின விதம். ஆக்சுவலா அந்த படம் வந்து ஆப்போசிட்ல ஒழுங்கா நடிக்கிறதால அது போச்சு ப்ரோ. இப்படி பண்ணிருப்பாரு எஸ்ஜே சூர்யா அந்த படத்துல. அந்த மாதிரி ஒரு ஆக்டர் வந்து என்ன இவன் நல்லா பண்றான், இவனை செஞ்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்தியன் டூல வந்து டிஃப்ரெண்ட் கோல்டு காஸ்டியூம் அதெல்லாம் போட்டு அப்புறம் கேம் சேனல் விற்க வச்சு காமெடிக்கு மேல காமெடி சங்கர் பண்ணிட்டார் ப்ரோ. நீ நல்லா இருக்க சரி வராரு, என்ன உனக்கு ஒரு பாயசத்துன்னு போட்டு எஸ்ஜே சூர்யா போட்டார் ப்ரோ. நல்லா போயிட்டு இருந்துச்சு அவருக்கு. இப்பயும் ஒன்றும் பெருசா அடி வாங்கல, பட் அது ரொம்ப அட்டர் ஃபிளாப் ஆயிடுச்சு. சரி ஓகே. அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது ஐ படத்துல நடிச்ச சுரேஷ் கோபி. யார் இந்த தீனா படத்துல அதுதான் தெரியும். அவருமே ஆக்சுவலா அவருமே இப்ப சமீப காலத்துல கேவலமா தான் நடிக்கிறாரு மலையாளத்துலயுமே. கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருக்கா, பட் ஸ்டில் வந்து ஓரளவுக்கு அவர் பண்ணுவார்னு வச்சுங்க. தீனா படத்துல சூப்பரா இருப்பாரு. அஜித்தோட அண்ணனா பயங்கரமா இருப்பாரு, கெட்டா இருப்பாரு. இதுல வந்து நம்ம ஆள் வந்து நாசம் பண்ணிருப்பான் ஐ படத்துல சங்கர். என்னன்னா அந்த லவ்வரா ஐயோ எமி ஜாக்சன் பார்க்கவே முடியாது ப்ரோ. ஐயோ வை மேன் வை அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி அவரை மொக்க பண்ணிருப்பாரு. வில்லத்தனை பண்ண சொன்னா அது சுத்தமா அவர் பண்ணிருக்க வேணாம்னு தோணுச்சு. சரி ஓகே ப்ரோ. அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது ஜாக்கி ஷெரீஃப் ஃபார் ஜெயிலர் அண்ட் பிகில். ஜெயிலர் கூட பரவாயில்ல, பிகில்ல ரொம்ப கேவலப்படுத்தி விட்டாங்க அவரை. இல்ல ப்ரோ எனக்கு பிகில்ல பரவாயில்ல, பிகில்ல பரவாயில்ல தோணுச்சா? மேபி அந்த சாப்பாடு எல்லாம் தள்ளி விட்டு பண்ணாங்க. பிகில்ல கூட பரவாயில்ல, ஜெயிலர்ல என்ன ப்ரோ கிரெயின் ஓட்டிட்டு இருப்பாரு ப்ரோ. ஐயோ எது மொக்கனே சொல்ல முடியும். கிரெயின் ஓட்டிட்டு இருப்பாரு. மோகன்லால் இவர் கனடா ராஜ்குமாருக்குலாம் செம்ம ரோல். இவருக்கு வந்து மட்டும் கிரெயின் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஐயோ ஆக்சுவலா அவர் நிறைய படம் தமிழ்ல நடிச்சிருந்தார். தமிழ்லேயே சூப்பரா பர்ஃபார்ம். ஆரண்யா வேற லெவல்ல பண்ணியிருப்பாரு. சொல்றேன் அந்த மாதிரி ஒரு ஆக்டர் எதுக்கு அப்புறம் கூப்பிட்டு வந்து முக்கம் பண்றாங்க தெரியல. கேமியோ நல்லா எழுத தெரியற ஆள்னா பரவாயில்ல. அதே படத்துல 2 பேருக்கு பயங்கரமான ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொடுத்துட்டு இவரை முக்கம் பண்ணும்போது என்ன வைட் இஸ் பார்ஷியாலிட்டி அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்ததே இருக்கும். பிகில் படத்துல அட்லி பட்லாலே கொஞ்சம் வில்லன் ரோல் கொஞ்சம் மொக்கையா இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு. அது மாதிரியே செஞ்சு விட்டாங்க. இவரு கொட்டேஷன் கேங்ல கூட இவரு செம்மையா நடிச்சாரு. ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ. ஸ்கிரீன் பிரசன்ஸே செம்மையா இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. அவருக்கு நல்ல ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் ப்ரோ. நம்ம சஞ்சய் தத் மாதிரி காமெடி வில்லன் எல்லாம் கிடையாது, அவர் பக்கா வில்லன். நம்ம ஆளுங்க வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க சஞ்சய் தத் மாதிரி. கரெக்ட் தான் ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. நம்ம சொன்ன அந்த லாஸ்ட் லிஸ்ட் என்ன படம்னா லைகர். அது யார் நடிச்சிருக்கு? மைக் டைசன். யப்பா இதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ண முடியல. இந்த அளவுக்கு மொக்க பண்ணி லிஸ்ட்லயே பயங்கரமான ஆளு. நீங்க என்ன நேஷனல் நான் இன்டர்நேஷனல் தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு பண்ணி போய் மொக்க பண்றேன்னு மைக் டைசனை கூட்டு வந்து மொக்க பண்ணிருப்பாங்க. டேய் விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சு, ஒருத்த வீடு போய் சேர மாட்டேங்க. அந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டு வந்து சரி மொக்க மரண மொக்க பண்ணிருப்பாங்க ப்ரோ. எனக்குலாம் போங்கடா டே ஏன்டா இப்படி பண்றீங்க, எப்படிதான் கன்வின்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃபீல் இருக்கு. வேற ஏதாவது நல்ல பட்டில போட்டுனா கூட ஓகே.
எதுக்கு அப்படி பண்ணாங்க? ரொம்ப ஒஸ்ட் படம் ப்ரோ. நான் பார்த்ததுல ரொம்ப ஒஸ்ட் படத்துல, அதுவும் ஒரு 10 படத்துல என் பாட்ட வாழ்க்கையில ஒஸ்ட் படத்துல அது கண்டிப்பா வந்துடும் ப்ரோ. அந்த மாதிரியான ஒரு செய்கரா மைக் டைசரை கூப்பிட்டு வந்து அடிச்சு விட்டாங்க. சரி, ஓகே ப்ரோ. நாங்கள் எங்களோட லிஸ்ட் முடிஞ்சிருச்சு. நாங்கள் யாராவது விட்டுருந்தோம்னா அதையுமே கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நாங்களுமே பார்த்து தெரிஞ்சிடும் எப்படி நாங்கள் அவங்கள விட்டோன்ட்டு. நம்மளுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை வச்சு கூட ஒரு வீடியோ பண்ணுறதுனா பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு இந்த இதில் உங்களுக்கு யார் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தாங்கட்டையும் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.